இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து இந்த தண்டேல் படம் வந்திருக்கு. அந்த படத்தோட கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த தண்டேல் படம் பார்த்தீங்கன்னா ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. படம் மொக்கையாக தான் இருக்கும். ஏன்னா அது தேவரா படத்தையும் கடலோரம் சார்ந்து எடுத்திருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. லவ் சீனாக இருந்தாலும் சரி, ஃபைட் சீனாக இருந்தாலும் சரி, ஒரு கப்பல் ஓட்டுற மாலுமியாட்டம் காமிச்சிருக்காங்க ஹீரோவை. அது மட்டும் இல்லாமல் சாயப்பள்ளியை அமரன் படத்துக்கு அப்புறமா பயங்கர ஹிட் ஆனதுனால அதே தோட்டத்திலே இந்த படத்துலேயுமே காமிச்சிருக்காங்க. இவர் அவ்வளோ பெரிய ஒருத்தான படம்லாம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா புஷ்பா படம் பார்த்த மாதிரியும், அப்புறம் தேவார படம் செகண்ட் பார்ட்டு பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் இந்த ட்ரைலர்லேயே காமிச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு கால்வாசி இடம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கால்வாசி ஃபுல்லாக வில்லனும், அப்புறம் இவங்க கேஜிஎஃப் படத்தில் மாதிரியே ஹீரோ எப்படி இந்த கடலோரம் சேர்ந்த மக்களை கட்டுப்படுத்துகிறாரு, அப்புறம் எப்படி லீட்ராங்கிறதுங்க அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அப்புறம் இவரோட கெட்டப்பு, ஒரு தாடி வச்சுருக்க ஸ்டைலு, இவர் அப்புறம் கொஞ்சம் ஸ்டைலை பார்த்தாவே தெரியுது. அச்சஸ்லாம் அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தை பார்த்து டிபிகா படித்த மாதிரி இருக்குது. மொத்தம் இது வேஸ்ட் ஆஃப் டைம் தான் சொல்லுவோம் அந்த படத்தை. நம்ம தண்டேல் படத்தில் நடிச்சிருக்க ஹீரோவோட ஃபேன்ஸ் வேணால் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. ஏன்னா ஹீரோவோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் நடித்து எந்த கேரக்டர் நடித்தாலும் அவங்களுக்கு பிடிக்கும். இது ஒரு ரீமேக் ஃபில்ம் மட்டும்தான் இருக்கும். தேவாரா படத்தை ரீமேக் பண்ணால் அப்படி இருக்குமோ, புஷ்பா படத்தை ரீமேக் பண்ணால் அப்படி இருக்குமோ, அப்படி தான் இருக்கும். அப்புறம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வேணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் அந்த படத்தில். ஆனால் அந்தளவுக்கு இது ஒருத்தரில் தான் நான் சொல்லுவேன். உங்களோட ரிவ்யூவை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.